நம்ம இப்போ ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு க்ரீன் கலர் ஒரு நூல் வேணும், ஒயிட் கலர் நூல் வேணும். சரியா? நான் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஃப்ளவருக்கு ஸ்டெம் நம்ம பண்ண போகிறோம். இந்த நூலை ரெண்டாக மடக்க போகிறோம். இப்படி மடக்கிட்டு ஒரு செயின் போடணும். இந்த நூலை இந்த சைடு எடுத்து வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்க நூல் இதை ஒரு சுற்றி இது இந்த நூலுக்குள்ளாடி விடணும். விட்டால் இங்கே ஒரு செயின் கிடைக்கும். ரைட்டு, இது லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட் நூலை மேலே போட்டுட்டு இதுக்கு இந்த சைடு வச்சுட்டு ஊசி எப்படி ஒரு சுற்றி இந்த ரெண்டு நூலுக்குள்ளாடி கொண்டு வரணும். கொண்டு வந்தால் ஒரு செயின் கிடைக்கும். நாலு செயின் போட்டோம். 1 2 3 4. இதில் இந்த ரெண்டு நூலை இப்படி எடுத்து சுற்றி இந்த செயினுக்குள்ளாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்து டைட்டாக ஒரு நாட் போட்டாச்சா, இதுதான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 4 செயின் போடணும். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு செயினில் தான் நம்ம போட போகிறோம். நூலை இப்போ ரெண்டாக மடக்கிட்டு இந்த இருக்குல்ல ஃபஸ்ட்டு செயின், இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே விட்டு இந்த நூலை வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு செயின் போடணும். டைட்டாக போட்டாச்சா, இனிமேல் 5 செயின் போடணும். 1 2 3 4 5. அடியிலேருந்து ஊசியை உள்ளே விட்டு அடியிலேருந்து ஒரு நூலை வெளியில் எடுத்தோம்னா ஒரு சுற்றி இந்த ரெண்டு நூலுக்குள்ளே வெளில விட்டுட்டு இங்கே 2 நூல் கிடைக்கும். இந்த 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். இல்லை 3 செயின் போடணும். 3 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு சுற்றி இல்லை இந்த ஒரு நூலை எடுத்து இந்த 2 நூலுக்குள்ளே வெளில விட்டுட்டு இங்கே 2 அடி வெளில எடுக்கணும். ஒரு சுற்றி அதுலேருந்து ஒரு நூலை எடுத்து 2 நூலுக்குள்ளே விட்டு மறுபடியும் 2 நூல் கிடைக்கும். 2 நூல் கிடைக்கும். ஊசி 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். 3 செயின் கிடச்சிச்சு. ஒரு செயின் போடணும். போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்றி உள்ளேருந்து வெளில எடுத்து 2 நூலுக்குள்ளாடி விட்டு 2 நூல் வெளில இருக்கும். 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். அப்படி 4 செயின் போடணும். ஒரு சுற்றி ரெண்டு 3 செயின் போட்டோம். இன்னொரு செயின் போடலாம். நீங்கள் 3 செயினும் போடலாம். நான் 4 செயின் போடுறேன். ஒரு சுற்றி இந்த ஒரு நூலை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளே விட்டால் 2 நூல் கிடைக்கும். இப்போ போட்டாச்சு. 3 செயின் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு செயின், அடுத்தது 4 செயின் போட்டிருக்கேன். இல்லை இங்கே 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஒரு செயின், அடுத்தது 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ஊசியை நம்ம இங்கே இதனோட ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த இருக்குது இந்த செயினுக்கு, அதுக்குள்ளே விட்டு இந்த நூலை உள்ளே விட்டு உள்ள ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. நீங்கள் இந்த செயின் குளூ வச்சு நல்லா டைட்டாக ஒட்டி விடணும். நான் குளூ வச்சு ஒட்டி விட போகிறேன். நான் கட் பண்ணுறேன். இந்த இதாக இருக்குல்ல, இந்த இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங் குளூவை வச்சுட்டு இங்கே ஒரு நல்லா ஒட்டி விடுங்க. அப்போ இது உள்ளே இருக்கும். மொட்டு போல் இருக்கா, இந்த சென்டரில் இருக்குல்ல, இந்த மொட்டு கிடைக்கும். அதுக்கு பிறகு 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு எதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இதாக இருக்குல்ல,
ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணமோ இந்த இங்கே 3 செயின் இங்கே 4 செயின் போட்டிருக்கோம்ல, இங்கே 3 டபுள் க்ரோஷே இங்கே 4 டபுள் க்ரோஷே போட்டோம்ல, எதில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ளே திரும்ப விட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போடணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த ஊசியை உள்ளே விட்டு அதில் இந்த நூலை வெளியில் எடுத்து ஒரு செயின் போடணும். செயின் போடும்போது இதில் 2 நூல் இருக்குது, 2 நூல் இருக்குல்ல, அதில் தான் நம்ம இதெல்லாம் போட போகிறோம். இப்போது 4 செயின் போடணும். 1 2 3 4 போட போகிறோம். அதுக்கப்புறம் இதே போல் தான் இங்கே போட்ட மாதிரி இங்கே 2 போடணும். ஒரு சுற்றணும். இந்த இருக்குல்ல, இந்த 2 ஹோல் ஃபஸ்ட்டு இந்த 2 நூலுக்குள்ளே விட்டோம்ல ஸ்டார்டிங், இந்த ஹோலுக்குள்ளே இந்த விட்டுட்டு அதுலேருந்து ஒரு நூலை எடுத்து 1 2 அதே செயினுக்குள்ளே மறுபடியும் போடணும். மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். 1 2 அதுக்கப்புறம் 4 செயின் போடணும். 1 2 3 4 4 செயின் போடணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு நூலை எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஊசியை உள்ளே விட்டுட்டு இந்த நூலை வெளியில் எடுத்தால் 2 நூல் கிடைக்கும். அதில் ஒரு செயின் போடணும். செயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 இங்கே 2 செயின் போடணும். 2 டபுள் க்ரோஷே, அடுத்த 4 செயின், அதே ஹோலுக்குள்ளே விட்டு நூலை உள்ளே எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு, அப்போ தான் டைட்டாக இருக்கும். செயின் போட்டு மறுபடியும் இந்த ஊசியை உள்ளே விட்டு வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து இந்த 2 செயினுக்குள்ளே போட்டோம்னா ஒரு செயின் கிடைக்கும். 1 2 3 4 மறுபடியும் ஒரு சுற்றி இந்த 2 இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செயினில் போட்டு அதுலேருந்து ஒரு நூலை வெளில எடுத்து ஒரு செயின், மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே டபுள் க்ரோஷே தான் எல்லாத்துலேயும். இங்கெல்லாம் 2 டபுள் க்ரோஷே 4 செயின். 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்துட்டு வெளில எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஊசியை உள்ளே விட்டு அதுலேருந்து ஒரு நூலை வெளியில் எடுத்து 2 நூல் கிடைக்கும். அதுக்கு நான் 6 பெட்டல் போட போகிறேன். நீங்கள் 5 பெட்டல் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு போட்டு செயின் போட்டு
இப்போ எத்தனை பெட்டல் போட்டிருக்கோம் நம்ம? 1 2 3 4 5 பெட்டல் போட்டிருக்கோம். இனிமேல் 6வது பெட்டல் போட போகிறோம். நீங்கள் 5 பெட்டல் போட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். 6 பெட்டலும் போடலாம், 5 பெட்டலும் போடலாம். நான் இந்த ஃப்ளவரில் மட்டும் 6 பெட்டல் போட்டிருக்கேன். மீதி எல்லா ஃப்ளவர்லேயும் 5 பெட்டல் தான் போட்டிருக்கேன். பண்ணி விட்டுட்டு மெழுகுவர்த்தியில் காட்டி லேசாக ஃபயர் பண்ணணும். உள்ளே தள்ளிட்டு நல்லா குளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. இப்படி சுற்றி இந்த 6வது பெட்டலை நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் பண்ணோம்ல, இந்த இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் உள்ள ஹோலில் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெட்டலுக்குள்ளே நீரில் விட்டு இந்த 6வது பெட்டலுக்கு செயினை எடுத்து உள்ளே விட்டுட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு நாட் போட்டு விட்டுலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, ஊசி இருக்குல்ல, விட்டு இந்த ஊசியில் இந்த சுற்றி நல்லா தச்சு வைக்கணும். ஊசா இருக்குல்ல இது, அதனால் கொஞ்சம் டைட்டாக சுற்றி தச்சு விட்டுருங்க. நாட்டு போட்டு இந்த இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு நூல் இருந்ததில் நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டார்ட் பண்ண நூல் இங்கே இருக்குது. இந்த நூலையும் சேர்த்து ஒரு டைட் பண்ணி நல்லா நாட் போட்டுங்க. இப்படி தான் கிடைக்கும். அது இந்த 2 நூலையும் இந்த ஊசிக்குள்ளே விட்டு அடி எடுத்து ஒரு நாட் போட்டு கட் பண்ணி விட்டுலாம். நீங்கள் மொட்டில் கூட தைச்சி வைக்கலாம். அந்த மொட்டு மாதிரி இருக்க இடத்துல க்ளூ வச்சு ஒட்டி விடலாம். க்ளூ வச்சு ஒட்டினா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் உள்ளாடி கட் பண்ணி விட்றேன். ஒரு மாதிரி நிறைய இருக்குல்ல நூல், இதெல்லாம் இப்படி எடுக்கணும். இப்படி காட்டினா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், ரியல் மாதிரி போயிடுச்சு பாருங்கள். லைட்டாக காட்டினா போதும். இப்போ நான் எத்தனை ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கேன்? 1. இதெல்லாம் நான் ஒட்டலை, ஸ்டிக் பண்ணணும். 1. இதில் நான் வேறு கலர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வெறும் க்ரீனு, லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஃப்ளவர் இருக்குது. ஒரு முத்து எடுத்துருக்கேன். நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நாட்டு போடலாம். வேறு போட்டுட்டோம்.
இது போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் ஒரு முத்து வைக்க போகிறோம். இதில் ஒரு முத்து போட்டிருக்கோம். அடுத்து செயின் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுபடி செயின் போட்டுக்கோங்க. நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அடுத்தது சென்டர் ஒன்று, இப்படி. மேலே ஒரு ஃப்ளவரு, சென்டரில் ஒரு ஃப்ளவரு, கீழே ஒரு ஃப்ளவரு, இப்படி வரும். இதாக தெரியுதுல்ல, இந்த க்ரீன் கலர் இதை உள்ளாடியும் ஒட்டி விட்டுருங்க. நல்லா க்ளூ வச்சு, நல்லா ஸ்ட்ராங் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டினேன். அது கொஞ்சம் அவ்வளோ குட்டு கிடையாது. நல்லா ஸ்ட்ராங் க்ளூ வச்சு ஒட்டினா தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ளவர் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி தான். 1 ஹவர்லேயே நம்ம 10 ஃப்ளவருக்கு மேலே பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர் மேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்டெம் மேக் பண்ணி ஸ்டிக் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க அந்த மேலே சைடை. இந்த சைடு இப்படி தான் இருக்கும். இந்த சைடு இப்படி இருக்கும். இந்த சைடு இப்படி இருக்கும். நம்ம இதை வந்துட்டு கிளிப்லையும் பண்ணலாம். நல்லா டைட்டாக வச்சு கிளிப்பு பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஓகே, இப்படி டைட்டாக இருக்கிறதுக்கு நான் ஒரு முத்து, இங்கே ஒரு முத்து வச்சுருக்கேன். ஒரு நாட்டு போட்டு ஒரு முத்து வச்சுருக்கேன். அதே போல் இதுலேயும் ஒரு நாட்டு போட்டு ஒரு முத்து வைக்க போகிறேன். முத்து போட்டுட்டு எவ்வளோ க்யூட் அழகாக இருக்குது. நான் கொஞ்சம் லூஸாக போடுறேன். இப்படி 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 பண்ணால் இந்த கேப்பு தெரியும். லூஸாக போட்டால், கொஞ்சம் டைட்டாக போட்டால் கேப்பு தெரியாது. இப்படி வைக்கும்போது இந்த கேப்பு தெரியாது. பேக் சைடு இப்படி தான் இருக்கும். போட்டாச்சா? இனிமேல் ஒரு நாட்டு, பெரிய நாட்டு போட்டு முத்து வெள்ளை வரக்கூடாது. ஓகேவா? நம்ம அதனால் ஒரு நாட்டு போட்டு விட்டோம்னா முத்து வராது. இதை மட்டும் சுற்றி சுற்றி விடணும். நம்ம ஒரு செயின் போடணும். இங்கே ஒரு செயினுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு
எது வரை உங்களுக்கு செயின் வேணுமோ அது வரை போட்டுட்டு செயின் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுவும் சேர்ந்து ஒரு நாட்டு போட்டுட்டு